ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்ல விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு வேற ஒரு வார்த்தையை குறித்து நம்ம பார்க்க போறோம், தியானிக்க போறோம். ஒரு வார்த்தையின் டீகோடிங் பற்றி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதுல 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 1ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சரி, இந்த வசனத்துல வேதம் சொல்லுது உத்தம மார்க்கத்தார் அப்படிங்கிற வார்த்தையை குறிச்சு நம்ம பாக்குறோம். இந்த உத்தம மார்க்கத்தார் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா அன்டிஃபைல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். இந்த அன்டிஃபைல்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரூல தமீம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தமீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல மீனிங் உண்டு. ஒன்னு அது அன்டிஃபைல்டு அப்படிங்கிற ஒரு மீனிங், கரைப்படாதவர்கள். அப்போ கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், இந்த உத்தம மார்க்கத்தார் அப்படிங்கிற உத்தமம் அப்ரைட் மேன் அப்படிங்கிற மீனிங்கும் வரும். அதே மாதிரி அன்டிஃபைல்டு அப்படிங்கிற மீனிங்கும் உண்டு. இன்னொரு மீனிங் உண்டு, அதாவது கம்ப்ளீட் அப்படிங்கிற மீனிங்கும் உண்டு. சோ இந்த 3 மீனிங்கும் இந்த தமீம் அப்படிங்கிற வார்த்தையில அடங்கி இருக்குது. சோ கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற வேதம்னா தோரா. ஓகே, வேதம்னா தோரா. மோசேயினால் எழுதப்பட்ட 5 ஆகமம் தான் எழுது தோரா. சோ கர்த்தருடைய தோராவின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அதன்படி நடக்கிற அன்டிஃபைல்டு, அதன்படி நடக்கிற கம்ப்ளீட் மேன், அவங்க தான் யாரு? உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த அன்டிஃபைல்டு அல்லது உத்தம மார்க்கத்தார் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரூல தமீம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல முதல் எழுத்து தாவ், ரெண்டாவது மெம், மூணாவது யோத், லாஸ்ட் மெம் சோஃபித் வரும். இதுதான் வரும். நான் உங்களுக்கு இது எழுதியிருக்கிறேன், தெரியாதவங்களுக்கு நான் இது எழுதியிருக்கிறேன். சோ இந்த 4 எழுத்து சேரும் போதுதான் நம்ம தமீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த தமீம் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம பிரிச்சு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். அப்போதான் அதனுடைய டீகோடிங் நம்மளுக்கு தெரியும். இப்ப இந்த தமீம்ங்கிற வார்த்தைக்குள்ள மீனிங் என்ன அப்படின்னா அன்டிஃபைல்டு, கரைபடாதவர்கள். அன்டிஃபைல்டு அப்படிங்கிறது வரும். உத்தம மார்க்கத்தான் அப்படின்னு சொல்லி வரும். அப்ரைட் மேன் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது கம்ப்ளீட், பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மீனிங் என்ன செய்யும் வரும். சோ ஒரு மனிதன் பெர்ஃபெக்டா ஆகணும் அப்படின்னா, அவங்க அன்டிஃபைல்டா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அவங்க வேதத்தின்படி நடக்கணும், அது ஓகே. ஆனா இப்ப டீகோடிங்க பற்றி நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். இந்த டீகோடிங்ல இந்த முதல் எழுத்தை விட்டுட்டு இந்த 3 எழுத்தை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம். இந்த 3 எழுத்தை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா மாயிம். மாயிம் அப்படின்னா தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நமக்கு தெரியும் தண்ணீர்கள். மாயிம் தண்ணீர்கள். ஓகே, தண்ணீர்கள் அப்படின்னா வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் அதுல 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அதுல தண்ணீர்களை பற்றி, தண்ணீர்கள் யார் அப்படின்னு கொடுத்திருக்கு பாருங்க, வாசிக்கலாம். இன்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அந்த தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும். அந்த தண்ணீர்கள் யாரா? அதுதான் ஜனங்கள். தீஸ் ஆர் தி பீப்பிள். இதுதான் ஜனங்களும், கூட்டங்களும், ஜாதிகளும், பாஷைக்காரருமா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாயும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தண்ணீர். ஆனா தண்ணீர்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னது? ஜனங்கள், கூட்டங்கள், பாஷைக்காரர்கள். இதுதான் யாரு? ஜனங்கள். மாயும் அப்படிங்கிறதுக்கு. இப்ப இந்த தமீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பார்த்தோம்? அன்டிஃபைல்டு அல்லது கம்ப்ளீட். கம்ப்ளீட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுக்கு மீனிங் கம்ப்ளீட், பரிபூர்ணம் அப்படிங்கிற அர்த்தம் என்ன செய்யும் வரும். இப்ப இந்த பீப்புள், இந்த ஜனங்கள் பரிபூர்ணம் அடையணும்னா என்ன நடக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் பரிபூர்ணமாகணும். பரிபூர்ணமாறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? இந்த கடைசி எழுத்து தாவ். தாவ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் கிராஸ், அடையாளம் அப்படிங்கிற மீனிங் வரும். சோ இந்த கிராஸ் நீங்க இதுல போட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஜனங்கள் பரிபூர்ணம் அடையறதுக்கு என்ன தேவை? சிலுவை பற்றின உபதேசம் தேவை. சிலுவை பற்றின உபதேசம் இல்லாம நீங்க பரிபூர்ணம் அடைய முடியாது. அதே போல கிறிஸ்து உங்களோடு கூட இல்லை அப்படின்னா, மேசியா உங்களோடு கூட இல்லை அப்படின்னா நீங்க பரிபூர்ணம் அடைய முடியாது. அவர் மாத்திரம்தான். அவர் நமக்காக மரிக்காவிட்டால் நம்ம பரிபூர்ணம் அடைய முடியாது. சோ தமீம் அப்படின்னா பரிபூர்ணம், கம்ப்ளீட்.
சோ இதுல இந்த தமிழ்ல மாயிம் அப்படிங்கிறது ஜனங்கள். இந்த ஜனங்கள் பரிபூர்ணம் அடையணும், கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா யாரு தேவை? மேசியா தேவை. நமக்காக அடிக்கப்பட்ட மேசியா தேவை. பாருங்க, இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு டீகோடிங் பண்ணினா அதுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு வார்த்தை வசனம் வேணும். அது இல்லாம நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடாது. பாருங்க, வாசிக்கலாம். கொலோசியர்கள் எழுதின நிருபம் அதுல 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கலாம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் யாரு? மேசியாவுக்குள், கிறிஸ்துவுக்குள். அவருக்குள் நீங்கள் யாரு? ஜனங்கள். மேசியாவுக்குள், சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த மேசியாவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்க. நீங்க போல பாருங்க, நம்ம பரிபூர்ணம் அடையணும்னா அவருக்குள் நம்ம என்ன செய்யறோம்? பரிபூர்ணம் அடைகிறோம். மீண்டும் வாசிக்கலாம் பாருங்க. மீண்டும் இந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நல்ல வாசிக்கும் போது நல்ல கவனிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் யாரு? மேசியாவுக்குள் நீங்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள், மேசியாவுக்குள் நீங்கள் நேர்ந்த ஜனங்கள். இந்த ஜனங்கள் மேசியாவுக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அவருக்குள்ளதான் நீங்க பரிபூர்ணமாக முடியும். நீங்க அவரோடு இணையில பரிபூர்ணமாக முடியாது. சோ நம்ம பரிபூர்ணம் ஆறதுக்கு ஒரே ஒரு காரியம் தான், கிறிஸ்துவோடு கூட நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? இருக்க வேண்டும். மேசியாவோடு கூட இருக்க வேண்டியிருக்கு. யெகோஷுவா இல்ல அப்படின்னா நீங்க பரிபூர்ணம் அடைய முடியாது. பாருங்க, இன்னொரு வசனத்தின் கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் யாரு? நம்ம தான் பரிசுத்தமாக்கப்படணும். இந்த ஜனங்கள் தான் பரிசுத்தமாக்கப்படணும். திரும்ப வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே. எப்படியா? ஒரே பலினா யாரு? சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியா தான் நம்மளுக்கு பலி. ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இவர் நம்ம சிலுவையில் அடிக்கப்பட்ட அவர் நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறார், கம்ப்ளீட் ஆக்கி இருக்கிறார். அப்போ சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியாவை தவிர நம்மளை பரிபூர்ணப்படுத்த முடியாது. சோ தமிம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது பாருங்க. இது எபிரேய வார்த்தைக்குள்ள ஒரு டீகோடிங் சொல்லும் போது எத்தனை காரியங்கள் அடங்கியிருக்கு பாத்தீங்களா? பாருங்க, வேதம் சொல்லுது பாருங்க, அதாவது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அந்த உத்தம மார்க்கத்தார் வருதுல்ல, அவங்க யார் அப்படின்னா அவங்க ஒரே பலியினாலே, சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியாவினாலே நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கோம். நம்ம தான் பரிசுத்தவான்கள், இவங்க தான் பரிபூர்ணம் உள்ளவர்கள். சோ இன்னைக்கு நம்மளுக்கு தேவை மேசியா. மேசியாவுக்குள்ள எல்லா தோராவும் நிறைவேறும். தோரா எல்லாமே அவருக்குள்ளதான் நிறைவேறும். அவரை தாண்டி எங்க போகாது, கவலைப்படாதீங்க. பாருங்க, எல்லாமே அவருக்குள்ள. இன்னைக்கு நீங்க பரிபூர்ணம் ஆகணும் அப்படின்னா மேசியாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா அந்த பரிபூர்ணத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். பாருங்க, இன்னைக்கு இந்த தமிம் அப்படிங்கிற வார்த்தை, அன்டிஃபைல்டு அப்படிங்கிற இந்த காரியத்தை குறிச்சு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அன்டிஃபைல்டா இருக்கணும் அப்படின்னா, ஒரு நீதிமானா இருக்கணும் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட்டா இருக்கணும் அப்படின்னா மேசியா இல்லாம நீங்க கம்ப்ளீட் ஆக முடியாது. மேசியா இல்லாம நீங்க அன்டிஃபைல்டா இருக்க முடியாது. மேசியா இல்லாம நீங்க பரிபூர்ணமா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஒரு நீதிமான இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு வார்த்தை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அதுவரை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Thank you.